ஐயா டாக்டர் பிஎஸ் பன்னீர்செல்வம் பேர். ஐயா அவர்கள் பொருளாதாரத்துறையை சார்ந்தவர், முனைவர் பட்டம் பெற்றவர், கல்லூரி முதல்வராக பணியாற்றினார். வேலூர்லேயும் இங்கே நந்தனம் கலைக்கல்லூரிலையும் முதல்வராக பணியாற்றியவர். மிக சிறந்த அம்பேத்கர் வழியில் பௌத்தர். தமிழகம் முழுவதும் பல்வேறு பட்டி தொட்டி எங்கும் சென்று பௌத்தத்தை பரப்பிய ஒரு முன்னணி தலைவர்கள் அவரும் ஒருத்தர். அவர் நம்முடைய அரங்குக்கு வந்திருக்கிறாரு. மிக்க மகிழ்ச்சி ஐயா. மகிழ்ச்சி, நன்றி, வணக்கம். நீங்கள் ஜெய்பீம். நீங்கள் இப்போ இந்த ஸ்டாலை பற்றி இது முதல்ல ஒரு 4 வருஷத்துக்கு முன்னாடி நம்முடைய டைனமிக் லீடர் ஆம்சாங் அவர்களால் தொடங்கப்பட்டிருக்கிறது. பல்வேறு போராட்டத்துக்கு இடையில் இந்த ஸ்டால் 2 ஸ்டாலை வாங்கி இதை தொடர்ந்து நம்ம நடத்தின்னு வரோம். இது சம்மந்தமாக ஏதாவது மறைந்த டைனமிக் லீடரை பற்றி ஏதாவது சில கருத்து சொல்லுங்கப்பா, உங்களுக்கு தெரிஞ்சது சொல்லுங்கள். சகோதரர் ஆம்சாங் உண்மையான தலைவர்களில் பட்டியலின மக்களுக்கு கிடைத்த உண்மையான தலைவர்களில் ஒருவர். சுயநலமற்றவர், தெளிவான அம்பேத்கர் சிந்தனைகளையும் பௌத்த அடிப்படைகளை மிகவும் உண்மையாகவும் தெளிவாகவும் பௌத்தத்தை பற்றி அறிந்தவர். அவருடைய இழப்பு குறிப்பாக பட்டியலின இளைஞர்களை படிப்பு உதவி அதை செய்து அவர்களை கல்வியாளர்களாக, பெரும் அதிகாரிகளாக, கல்வியில் சிறந்தவர்களாக உருவாக்க வேண்டும் என்ற கனவினை தன்னிடம் கொண்டிருந்தால் அதற்கான எல்லா வகையான சீரிய முயற்சிகளையும் அவர் எடுத்து கொண்டிருந்தார். இருந்தாலும் அவருடைய இழப்பு பட்டியலின மக்களுக்கு ஏற்பட்ட மிகப்பெரிய பேரிழப்பாகும். பௌத்தத்தை கற்றுக்கொண்டே இருந்தால் அவர் நுண்மான் நுழைபலத்தோடு பௌத்தத்தை அறிந்தவர். இன்றைய நிலையில் பௌத்தத்தை பற்றி ஐன்ஸ்டீன் அவர்கள் கூறும்பொழுது புத்தா வாஸ் ரைட் ஆஃப்டர் ஆல் என்று கூறுவார். ஏன் அவ்வாறு கூறினார் என்றால், இன்றைய உலகில் இயற்பியல் அறிவியல், அதாவது பிசிக்ஸு, ஒரு தனிப்பாதையில் சென்று கொண்டிருக்கின்றது. அதற்கு குவாண்டம் பிசிக்ஸ் என்று கூறுவார்கள். குவாண்டம் பிசிக்ஸ் என்றால் நுண்துகள் இயற்பியல் என்று கூறலாம். பௌத்தத்திற்கும் குவாண்டம் பிசிக்ஸுக்கும் நிறைந்த ஒற்றுமையை நாம் காணலாம். எவ்வாறு என்றால், உதாரணமாக ரீஇன்கார்னேஷன், மறுபிறப்பு என்ற தத்துவத்தினை எடுத்துக்கொள்ளலாம். இந்து மதம் என்ன கூறுகின்றது? இந்து சமயம் என்ன கூறுகின்றது என்றால், ஒருவருக்கு 7 பிறப்புகள் உண்டு என்று கூறுகின்றது. அதை வரும்போது உயிரோடு எழுந்திருப்பார்கள் என்று கிறிஸ்துவ சமயம் கூறுகின்றது. ஆனால் பௌத்தமோ வேறு வகையிலே ரீஇன்கார்னேஷன் என்பதை, மறுபிறப்பு என்பதை விளக்குகின்றது. எவ்வாறு என்றால், மனித உடலிலே 5 எலிமெண்ட்ஸ் அல்லது மூலப்பொருள்கள் உண்டு. ஒன்று ஃபயர், அடுத்தது வாட்டர், அடுத்தது எர்த், அடுத்தது காற்று. இந்த 5 ஸ்பேஸ் என்று கூறுவார்கள். பௌத்தத்தில் ஸ்பேஸ் என்பதற்கு ஏற்க மாட்டார்கள். ஏனென்றால் ஸ்பேஸ் பிரபஞ்சத்திலே, அதாவது ஸ்பேஸிலே தேவர்கள் உரைகின்றார்கள், கடவுளர்கள் இருக்கின்றார்கள். எந்த கடவுள் மறுப்பாளர் ஆன புத்தர் இந்த ஸ்பேஸ் என்பதை ஏற்றுக்கொள்ளவில்லை. ஆகவே 4 மூலகங்கள் அடிப்படை. ஆகவே அவர் ஒரு மனிதன் இறக்கும் பொழுது அவனுடைய உடம்பில் உள்ள
எர்த்தானது, அதாவது சதையானது, தசையானது எர்த்தோடு ஒன்றாகி விடுகின்றது. நீரானது, உடம்பில் உள்ள நீரானது நீரோடு சேர்ந்து விடுகின்றது. காற்றானது காற்றோடு போய்விடுகின்றது. ஃபயரானது, நெருப்பு அல்லது வெப்பமானது பிரபஞ்சத்தின் வெப்பத்தோடு சேர்ந்து விடுகின்றது. ஆக இப்பொழுது மறுபிறப்பு என்றால் என்ன என்றால், எங்கெங்கோ இவ்வாறு தனித்தனி துகள்களாக இருக்கின்ற அனைத்து மூலகங்களும் திருப்பி வெவ்வேறு ப்ரப்போர்ஷன் விகிதத்திலே எர்த், வாட்டர், ஃபயர் அண்ட் ஏர் வெவ்வேறு அதாவது விகிதத்திலே ப்ரப்போர்ஷனிலே சேர்ந்து மனித உடலாகவோ விலங்குகளின் உடலாகவோ மாறுகின்றது. இதுதான் அதாவது பஞ்சஸ்கந்த பிரிவினை சொல்லுவாங்க. பஞ்சஸ்கந்த பிரிவினை, பஞ்சஸ்கந்த பிரிவினை என்று இது கௌதமன் அட்வொகேட் அவர்கள் தெளிவாக கூறிவிட்டார். அடுத்தது என்ன என்றால், அடுத்தது நீங்கள் இப்போ நிறைய தலைவர்களோடு எல்லாம் பழகி இருக்கிறீங்க, பண்ணிக்கிறீங்க. எதிர்கால பௌத்தத்துக்காக நீங்கள் நிறைய போராடி இருக்கிறீங்க, பேசியிருக்கிறீங்க. நீங்கள் பண்ண பணியை கொஞ்சம் சொல்லுங்கள். அது சொல்லுங்க. வெளி உனக்கு தெரியும், நான் சொல்லுங்க. இல்லை, அதாவது முதல்வராக இருந்தவர் கல்லூரியில் இந்த மக்கள் பௌத்தத்தை பற்றி பல்வேறு ஆய்வு கட்டுரைகளை எழுதுனவர் நீங்கள். பௌத்தத்தை பற்றி கூறும்போது என்ன சொல்லலாம் என்றால், த மோஸ்ட் ரேஷனலிஸ்ட் ரிலிஜன், பகுத்தறிவுக்கு உகந்த ஒரு சமயம். அது சமயம் என்று கூட கூறக்கூடாது. த வே, த டேயோ, அது ஒரு வழி. அதாவது அண்ணல் அம்பேத்கர் அவர்கள் கூறுவார்கள், என்ன கூறுவார்கள் என்றால், மார்க்ஸ் அவர்களுடைய எக்ஸ்ப்ளாய்டேஷன், கார்ல் மார்க்ஸ் அவர்களுடைய எக்ஸ்ப்ளாய்டேஷன் கான்செப்டே பௌத்தத்திலிருந்து எடுக்கப்பட்டது என்று கூறுவார். எவ்வாறு என்றால், பௌத்த அதாவது பௌத்த வழியில் துக்கா என்பதுதான் கார்ல் மார்க்ஸின் எக்ஸ்ப்ளாய்டேஷன் ஆகியிருக்கின்றது என்று அண்ணல் அம்பேத்கர் அவர்கள் கூறுவார். மார்க்ஸ் அவர்கள் இன்னொன்றும் கூறுவார், the only unchanging thing in the world is change itself. மாற்றம் ஒன்றே மாறாதது என்று கார்ல் மார்க்ஸ் அவர்கள் கூறுவார். இந்த தத்துவமும் பௌத்தத்திலிருந்து எடுக்கப்பட்டது ஆகும். ஏனென்றால் மேட்டர் அல்லது பொருண்மையியல் பொருள்களை என்றும் நாம் அழிக்க முடியாது, அது மாதிரி புதிதாக உற்பத்தி செய்யவும் முடியாது, கிரியேட் பண்ணவும் முடியாது என்று இயற்பியல் தத்துவத்திலே கூறுவார்கள். இதேதான் பௌத்தமும் கூறுகின்றது. எவ்வாறென்றால், எந்த பொருளுக்கும் அழிவில்லை, அதனுடைய மூலகங்களாக அது மாறிக்கொண்டே இருக்கின்றன, புதிய பொருள்களாக உருவாகி கொண்டிருக்கின்றன. இந்த மாற்றம் ஒன்றே மாறாதது என்று பௌத்தத்திலே கூறுவார்கள். இதைத்தான் கார்ல் மார்க்ஸ் அவர்கள் எடுத்து கையாண்டார். இரண்டாவதாக என்ன என்றால், அண்ணல் அம்பேத்கரை கூறியிருக்கின்றார், கிறிஸ்துவ மதம் என்பது 10% ஜுடாயிசம், 90% புத்திசம் என்று கூறுவார்கள். இன்றைய நிலையில் அதெல்லாம் ஏனென்றால் கிறிஸ்துவ வழியும் பௌத்தர் காட்டிய வழியும் ஏறத்தாழ ஒன்றாக இருக்கின்றன. எதிர்காலத்துக்கு பௌத்தம் சமூகத்துக்கு வழிகாட்ட முடியும்னு நினைக்கிறீங்க? நிச்சயமாக வழிகாட்ட முடியும். அதாவது இது மெட்டீரியல் வேர்ல்டு. நீங்கள் உலகமெல்லாம் அதாவது இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷன் சொல்லுவாங்க. தொழில் புரட்சி ஏற்பட்ட பிறகு அடுக்கடுக்காக புரட்சி வந்துக்கிட்டே இருக்குது. இப்போ என்ன அப்படின்னா, இட் இஸ் ஏ கமர்ஷியல் ரெவல்யூஷன், வியாபார நோக்கம்.
அப்புறம் கன்சியூமரிசம் அதிகமாயிடுச்சு. எந்த பொருளையும் நுகர வேண்டும். அதாவது புதிய புதிய பொருள்களை உண்டாக்கி கொண்டே உற்பத்தி செய்து கொண்டே இருக்க வேண்டும். அதை நுகர்வோர்களிடத்தில் கொண்டு சேர்க்க வேண்டும். நுகர்வோர்களும் புதிய புதிய பொருள்களை வாங்கி நுகர்ந்து கொண்டிருக்கின்றார்கள். இதற்கெல்லாம் அடிப்படையான காரணம் டிசையர், ஆசை, வேட்கை. ஆகவே ஆசையே துன்பத்திற்கு காரணம். இன்று ஏகாதிபத்திய நாடுகள் ஏன் ஏழை நாடுகள் மீது படையெடுக்கின்றன? தத்தம் நாட்டின் மக்களுடைய நுகர்வு விருப்பங்களை கன்சியூமர் டிசையர்ஸ், கன்சியூமிங் சிவிலைசேஷன், கன்சியூமர் சிவிலைசேஷனை மேலும் மேலும் வளர்த்தெடுக்க வேண்டும் என்ற ஆசையில்தான் வளமிக்க நாடுகள் ஏழை நாடுகளை நோக்கி படையெடுக்கின்றன. ஆகவே ஆசையே துன்பத்திற்கு காரணம், நுகர்வு புரட்சிக்கு காரணம், கன்சியூமர் ரெவல்யூஷனுக்கு காரணம் ஆசைதான். அன்றே புத்தர் சொன்னார், ஆசையே துன்பத்திற்கு காரணம். இதையே வேறொரு வழியிலே எக்ஸ்ப்ளாய்டேஷன் என்று குறிப்பிட்டால் காரணமாகும். ஆக வருங்கால எதிர்கால இந்த உலகத்திற்கு தேவை பௌத்தம் தான் சொல்கிறீங்க நீங்கள். அதாவது பௌத்த வழி மிகச்சிறந்த வழி. அதாவது இப்போ ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா பௌத்த பிட்சுக்கள் 7 பொருள்கள்லாம் வச்சுருப்பாங்க இல்லைங்களா? அதாவது சாப்பாடு கூட ரொம்ப இந்த ஒரு வேளை தான் சாப்பிடுவாங்க. மத்தியானத்துக்குள்ளே சாப்பிட்டாங்க. ஒரு வேளை தான் பிக்குகள் சாப்பிடுவாங்க. ஒரே ஒரு வேளை தான் சாப்பிடுவாங்க. நம்ம பண்ணுவாங்க. நீங்களும் சொல்லுங்கள். ஐயா அவர்கள் சொன்ன மாதிரி இந்த பௌத்த பிக்குகள்ன்றது மூலமாக தான் ஒரு சுரண்டற்ற சமூகம், ஒரு சொத்துடைமையற்ற ஒரு சமூகத்தை புத்தர் உருவாக்கணும்னு நினைச்சாரு. அது ஒரு ஐடியல் சொசைட்டிக்கு ஒரு முன்மாதிரியாக இருக்கணும்னு பாபா சாஹிப் அதை சொன்னார். அது ஐடியல் சொசைட்டி எல்லாத்துக்கும் பொருந்தக்கூடியதாக எதிர்காலத்துக்கு பௌத்தம் வழிகாட்டும். அதுக்கு பாபா சாஹிப் அம்பேத்கருடைய வழியில் நம்ம பயணிக்கணும்ன்றத ஒரு முடிவான ஒரு கருத்தாக ஐயாவை நானும் அதை ஏற்றுக்கொண்டு அந்த கருத்தில் ஐயாவோடு நாங்கள் ஒரு காலத்தில் பயணித்து வந்த முறையில் நாங்கள் 2 பேருமே இந்த அரங்கு மேல்மேலும் ஆண்டாண்டு கணக்காக இது நடந்துட்டு வரணும். மக்கள்கிட்ட உங்களுடைய இந்த புத்தக விற்பனை மூலம் பல்வேறு கருத்துக்கள் பரவணும், மக்கள்கிட்ட விழிப்புணர்வு உருவாகணும். எதிர்காலம் நாம் ஆட்சியாளர்களாக மாற வேண்டும் என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றி கூறி